ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் புதுசாக என்ன ரெசிபியோட வந்திருக்கோன்னா, பாவக்காய் வச்சுட்டு ஒரு பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன சைஸ் பாவக்காய் எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு காலையிலே நாங்கள் கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப்பு தனியா, அரை கப்பு உளுத்தம் பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சம் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேரினேட் பண்ணி சன்ட்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா மொறுன்னு வரா மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இங்கே இதை எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இங்கே இந்த கடாயில் தனியா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக புளி, மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது கடைசியாக எப்படி எடுத்து சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொடி நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. இது டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்குது கலரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் அவ்வளோவா பாவக்காய் கசப்பு தெரியல. ஸோ நீங்கள் பாவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த பொடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதை டெய்லி சாப்பாட்டில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.